எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். என்னன்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தது வந்து நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாரி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி நம்ம போட்டிருந்தோம். இதுதான் தேவைப்படும் அப்படின்ற மாரி நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த மாசம் பிப்ரவரி 27ஆம் தேதி மறுபடியும் இன்னொரு பார்ட்டி வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சப்மிஷன் பண்ணியிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் அத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ண இந்த தருணத்தில நெறைய பார்ட்டிஸ் வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதுக்கு முன்ன வராங்க. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய மிஸ்யூஸ்லாம் நெறைய நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, குறுகிய காலகட்டத்தில உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுப்போம். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து குடுப்போம்ன்னு சொல்லி நெறைய ஸ்கேமர்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அ எல்லாரையும் நான் சொல்லல. அந்த மாரி சில வதந்திகள் வந்து பரவிட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த வதந்திகள்லாம் யாரும் நம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன்ல நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட்ட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்க்ரூனிட்டி டைம்லாம் இருக்கு. பேப்பர் பப்ளிகேஷன் ப்ளஸ் ஸ்க்ரூனிட்டி டைம் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் கழிச்சு தான் சர்டிஃபிகேட் ஆர்டர் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 நாள்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரேன். உங்கள 1 மாசத்துல ஆர்டர் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். ஸோ இந்த டைம்ல வந்து அந்த மாரிலாம் யாரும் உங்களுக்கு எடுத்து தர முடியாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சமீபத்தில நான் வந்து ஒரு போன மாசத்துல ஒரு பார்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டோம். அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டோம் இன் சென்ஸ் அவங்க சீல் அடிச்சு குடுப்பாங்க. நேர்ல குடுத்தா மட்டும் தான் சீல் அடிச்சு குடுப்பாங்க. நம்ம குடுக்குற லெட்டர்ல வந்து சீல் அடிச்சு ப்ரூஃப் எவிடன்ஸ்க்காக எந்த டேட்ல நம்ம வந்து குடுத்தோன்றதுக்கு சீல் அடிச்சு குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீல் அடிச்சு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ப்ரூஃப் எவிடன்ஸ். அந்த பிக்சர் வேணா நான் ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன். இந்த மாதிரி தான் குடுப்பாங்க. ஸோ இத தாண்டி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன செய்வாங்கன்னா, பார்ட்டியோட அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா? ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்கு அவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம், அவங்க வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. போஸ்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து எப்போ நடக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள்ல இருந்து ஒரு 1 மாசம், 1 1/2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணி குடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அவன் அப்ளிகேஷன் நம்பர் வந்துரும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ்க்காக தான் நம்மளுக்கு அந்த பார்ட்டி நம்ம ரிசீவ் பண்ணிட்டு வந்து ரிசீவ்டு சீல் அடிச்சு நம்மளுக்கு அங்க சைன் போட்டு குடுக்குறாரு. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்ததும் அதுதான். ஸோ இந்த மாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்க முடியும். இது வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி, கான்ஸ்டிடியூஷன்லாம் டிராஃப்ட் பண்ணி, நீங்க வந்து டைரக்ட்டா போய் எலெக்ஷன் கமிஷன்ல குடுக்கும்போது, இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். நீங்க அப்படி சப்போஸ் குடுக்க முடியாதவங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கொரியர் போட்டு விடுவாங்க. கொரியர் போட்டு விட்டு நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான அந்த இது தெரியாது. போய் சேர்ந்த டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணாங்களா? நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் எப்போ வரும்? என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அதனால பெட்டர் நம்ம வந்து டெல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ட்டா போய் குடுக்குறது தான் நம்மளுக்கு முறையா இருக்கும்ன்றத என்னோட கருத்து. இதுதான் என்னோட கருத்து. ஸோ இது ஏன் இப்போ நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்ன்றத பேசியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் புரிதல் இல்லாம இருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ட்ரஸ்ட்ல வந்து இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிலயும் அந்த வேலை நடந்துகிட்டு வருது. ஸோ அடுத்து இப்போ இயக்கம், சொசைட்டி பண்ணவங்கலாம் என்னன்னா, ஒரு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஒரு 100 மெம்பர் வந்தோனே, அடுத்து பார்ட்டிய நம்ம கன்வெர்ட் பண்ணலாமே, நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆயிட்டு வராங்க. ஸோ இப்படி வரவங்கள பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பொய்யான தகவலெல்லாம் சொல்லி அவங்கள திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி குடுத்துடலாம். ஸோ கிளாரிட்டி குடுத்துட்டா உங்களுக்கும் நல்லது. ஸோ உங்கள சுத்தி இருக்கிற உங்கள நம்பி இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நல்லது இல்லைங்களா? ஸோ அதனால. ஸோ நீங்க ஒரு பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நேம் ஒண்ணு சூஸ் பண்ணணும். அந்த நேம் பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் நேம், இந்த கேஸ்ட் இந்த மாரி நேம்லாம் இல்லாம ஒரு நேம் நீங்க சூஸ் பண்ணணும். யூனிக்கான ஒரு நேம், கரெக்ட்டான நேம் நீங்க சூஸ் பண்ணணும். இந்த ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நேம் ஏதாவது ப்ரீவியஸா யாராச்சும் அந்த மாரி நேம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையான்றத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ இந்த டேட்ல பிரசன்ட் டேட்ல நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னும்போது, அந்த கட்சியோட கான்ஸ்டிடியூஷன் இதுதான் உங்களுக்கு பைலா மாரி. ஒரு சொசைட்டிக்கு, ட்ரஸ்ட்டுக்கு எப்படி டீடு, பைலாலாம் இருக்கோ, அதே மாரி கான்ஸ்டிடியூஷன் தான் உங்களோட அடித்தளமே. இந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க என்னென்ன செய்ய போறீங்க? எங்கெங்க ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க? என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க? எப்படி கட்டமைக்க போறீங்க உங்களோட கட்சி அப்படின்றத எல்லாமே நீங்க வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் கொண்டு வரணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட அனெக்சஸ். அனெக்சர் 1லேருந்து அனெக்சர் 6 வரைக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்சிய பத்தியும், பிளஸ் உங்களோட மெம்பர்ஸு இவங்க எல்லாத்துக்கும் உண்டான அந்த அஃபிடவிட்ஸு, அதேமாரி ஆஃபீஸ் பேயர்ஸ் 4 பேர் குடுப்போம் இல்லைங்களா? அந்த ஆஃபீஸ் பேயர்ஸ் அதாவது பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், வைஸ் பிரசிடென்ட். இந்த 4 பேரும் நம்ம மேஜர் ரோலா போடுவோம். இந்த 4 பேரோட அஃபிடவிட்ஸ செப்பரேட்டா நம்ம குடுக்கணும். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஆல்ரெடி கேஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்றதுக்கு ஒரு அஃபிடவிட் வரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட சொத்து மதிப்புலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அஃபிடவிட் குடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன பத்தின ஒரு அஃபிடவிட் வரும். பிரசிடென்ட், செக்ரட்டரிக்கு தனித்தனி அஃபிடவிட்ஸ் வரும். இந்த 4 ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு தனித்தனி அஃபிடவிட்ஸ் வரும். ஸோ இந்த மாரி ஒரு டோட்டலா 6 அனெக்ஸஸ் இருக்கு. இந்த 6 அனெக்ஸஸுமே நீங்க வந்து அதாவது இந்த 6 அனெக்ஸருக்குமே நீங்க எடுத்து நீங்க வந்து நோட்டரி பப்ளிக் சைன் வாங்கி, சீல் அடிச்சு, இதுவும் நம்ம வந்து அட்டாச்மெண்ட்டா குடுக்கணும். இது கூட அந்த 100 மெம்பர்துக்குமே அஃபிடவிட் வரும். அனெக்ஸர் 4ல பார்த்தீங்கன்னா, இந்த 100 மெம்பர்ஸோட அஃபிடவிட்ஸ் வரும். இந்த 100 மெம்பர்ஸோட அஃபிடவிட்ஸ் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர்ல நம்ம ஸ்டாம்ப் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து, அதிலயும் நோட்டரி சிக்னேச்சர் நம்ம வாங்கணும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்காகன்னா, ஆல்ரெடி எந்த பார்ட்டிலயும் இல்ல, இந்த பார்ட்டில தான் புதுசா ஜாயின் பண்றோம்னா, ஜாயினிங் லெட்டர் மாரி தான் இதெல்லாம். அவங்க அஃபிடவிட் வந்து அவங்க குடுக்குற மாரி, நான் இந்த பார்ட்டில நான் ஜாயின் பண்றேன் அப்படின்ட்டு அஃபிடவிட் அவங்க குடுக்குறாங்க. இது எல்லா அட்டாச்மெண்ட்டும் நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணதுக்கப்புறம் தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மேஜரான டாக்குமெண்டேஷன்ஸ். இந்த டாக்குமெண்டேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மினிட்ஸ் நீங்க ரெடி பண்ணணும். மினிட்ஸ் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எந்த தேதியில நீங்க வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சீங்க, இதில வந்து கையெழுத்து போடணும். எல்லா மெம்பர்ஸும் கையெழுத்து போடணும். அதாவது ஆக்சுவலா நீங்க சொசைட்டி, ட்ரஸ்ட்லாம் பண்றீங்க சேம் எக்ஸாக்ட் அதே மாரி தான். இப்போ இந்த தேதியில நான் வந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு போடுறீங்களே, அதே மாதிரி இந்த தேதியில இந்த பார்ட்டிய வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாரி, நீங்க அந்த தேதிய மென்ஷன் பண்ணி, அந்த டைமு, எந்த அட்ரஸ்ல இந்த மீட்டிங் நீங்க கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு வென்யூ அட்ரஸ்ல நீங்க குடுத்து, நீங்க ப்ராப்பரான ஒரு மினிட்ஸ் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இது எல்லாமே ஒரு பண்டில் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான், நீங்க வந்து எலக்ஷன் கமிஷன்ல போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் பண்ணியிருந்ததுக்கப்புறம், நான் சொன்ன மாரி உங்களுக்கு சீல் அடிச்சு நம்ம வாங்கிக்கலாம். அதாவது சீல் அடிச்சு, நம்ம இந்த தேதியில நம்ம சப்மிஷன் பண்ணணுன்றத எவிடன்ஸ் நம்ம வாங்கிப்போம். ஒரு 1 வாரத்துலேருந்து ஒரு 1 1/2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அதுக்குண்டான அக்னாலஜ்மெண்ட் வந்துரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் இருக்கும். நீங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷன் போட வேண்டி வரும். பேப்பர் பப்ளிகேஷன் போட்டு அதுவுமே எலக்ஷன் கமிஷன்ல நம்ம சப்மிட் பண்ணணும். அதுல யாராவது அப்ஜெக்ஷன் பண்றாங்களா இல்லையான்றத எலக்ஷன் கமிஷன் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலன்னும் போது ஸ்க்ரூனிட்டிஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு இது ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதா உங்களுக்கு? வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல? இல்ல சிக்னேச்சர் எதனா விட்டு போயிருக்கா? இல்ல டாக்குமெண்டேஷன் எதனா விட்டு போயிருக்கான்றது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான், லாஸ்ட்ல தான் உங்களுக்கு வந்து இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு நான் சொன்ன டியூரேஷன் கம்பல்சரி எடுத்துரும். ஸோ இதுக்கு நடுவுல வந்து இத பண்றாங்க, அத பண்றாங்க, நான் 1 மாசத்துல எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். ஸோ இது வந்து நீங்க வந்து டெல்லி போய் டெல்லியில இருக்கிறவங்கள வச்சு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அட்வொகேட் யாராவது இருந்தாலும் குடுக்கலாம். இல்ல கன்சல்டன்சி இதுக்குன்னு கன்சல்டன்சி இருக்காங்க. அவங்க கிட்ட குடுக்கலாம். யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இத பக்காவா பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அவங்க கிட்டயே இந்த ஒர்க்க நீங்க குடுத்து, நீங்க இவங்க நீங்களே டிக்கெட்ட போட்டு டைரக்ட்டா போயிட்டு எலக்ஷன் கமிஷன்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. இத இப்படி தான் பதிவு பண்ணணுன்றத நான் சொல்றேன். இதுல பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 டிடி வேற எடுக்கணும். டிடி வந்து எலக்ஷன் கமிஷன்ல பேர்ல எடுத்து, அந்த டிடிய நம்ம அட்டாச் பண்ணி தான் நம்ம குடுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஜஸ்ட் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ட நானே ரெடி பண்றேன் அப்படின்னு ரெடி பண்ணி நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, ஒரு அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்துரும். அக்னாலஜ்மெண்ட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் இவங்க குடுக்கும்போது அக்னாலஜ்மெண்ட் குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்க டைம் டியூரேஷன் குடுத்து ஒரு 30 நாளுக்குள்ள ரீசப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த 30 நாளுக்குள்ள ரீசப்மிட் அவங்க குடுக்குற தேதிக்குள்ள நீங்க குடுக்கல அப்படின்னா, இது வந்து கேன்சலேஷன் ஆயிடும். ஸோ நீங்க கட்டின அந்த 10,000 வேஸ்ட்டு, நீங்க இந்த பத்திரத்துக்கு செலவு பண்ணது வேஸ்ட்டு, நோட்டரிக்கு செலவு பண்ணது வேஸ்ட்டு, இது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இப்ப இந்த பிரசன்ட் எலக்ஷன்ல நெறைய பேர் வந்து நிக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆம் இந்த கால அவகாசம் இல்லாததுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இந்த எம்பி எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பார்ட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றதுக்காக தான் போடுறேன். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த பிரசன்ட் எலக்ஷனுக்கு நீங்க தயாரா இல்ல. ஏன்னா, நீங்க வந்து ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலக்ஷன் இந்த பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ நீங்க பார்த்துருக்கணும். ஸோ அப்ப நீங்க இந்த பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ பார்த்துருந்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு இந்த கொரீஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சார்ட் அவுட் பண்ணி, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்க. இந்த பிரசன்ட் எலக்ஷன்ல நீங்க நாமினேஷன்ல ஃபைல் பண்ணி, நீங்க வந்து எலக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்க அத தவற விட்டதுனால, இந்த ஷார்ட் டியூரேஷன்ல யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஜஸ்ட் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஒரு 10 நாளுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு சப்மிட் பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட் அவங்க சீல் அடிச்சு தான் வாங்கிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வரதுக்கு குறைஞ்சது 1 மாசம் ஆயிடும், இப்ப இருக்கிற டைம்ல. ஸோ உங்களால இந்த எலக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து இந்த எம்பி எலக்ஷனு நெக்ஸ்ட் என்ன பிரசன்ட் ஃபியூச்சர்ல என்னென்ன எலக்ஷன்ஸ் வருதோ, அதுல நீங்க நிக்கிறதுக்கு நீங்க இப்போதுலேருந்து உங்கள நீங்க தயார்படுத்திக்கலாம்.
ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு 3 வருஷத்தில் வரப்போகுதுன்னு வைங்களேன், எம்பி எலெக்ஷன்ஸு என்ன அடுத்த எலெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த ப்ரெசென்ட் எலெக்ஷனுக்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ப்ரெசென்ட் எலெக்ஷனில் உங்களால் இப்போதைக்கு நிற்க முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணால் நீங்கள் கேண்டிடேட்டாக நிற்கலாம். ஸோ இதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விதத்தில் போய் ஏமாந்துறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காசு கேட்குறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு த்ரெட் பண்ணுறாங்க, இல்லை கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. யாரும் அந்த மாதிரி டிமாண்ட்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ டாக்குமெண்ட் பக்காவாக கரெக்டாக பண்ணுங்கள். அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துட்டாங்க, என்னென்ன அதில் மென்ஷன் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அந்த கரெக்டாக அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் அடித்தளத்தை நீங்கள் கரெக்டாக டிராஃப்ட் பண்ணிட்டீங்க. அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை அனெக்ஸஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரி இதை கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க, எவ்வளோ கமிஷனை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப காசுலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எந்த வித மால் ப்ராக்டிஸுமே அங்கே கிடையாது. ப்ராப்பராக நடக்கும். எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக லீகலாக நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கும் பண விரயம் இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க. ஷார்ட்கட்டு தேர்ந்தெடுத்து போகிறீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு அங்கே யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ ஷார்ட்கட்ஸை விட்டுருங்க. ப்ராப்பராக டாக்குமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும், இல்லை உங்களுக்கு இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம கன்சல்டன்சி மூலமாக நம்ம வந்து இந்த சப்மிஷன் டாக்குமெண்ட் சப்மிஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே என் நம்பர் கொடுக்குறேன், பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு ட்ரஸ்ட்டு சார்ந்து, இல்லை சொசைட்டி சார்ந்து இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு 1280G சிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம குறைஞ்ச விலையில் தான் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வரோம். ஸோ யாருக்காவது இந்த ஹெல்ப் தேவைப்படுது, இந்த சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த 1280Gக்கு கன்வர்ஷன் பண்ணுவீங்களே 1080லேருந்து 1080க்கு நான் நிறைய வீடியோவில் நானும் அந்த பதிவு போட்டுட்டு வரேன். யாருமே அதை ப்ராப்பராக பார்க்க மாட்டேறீங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கால அவகாசன்றது 2026 to 27ன்றது இப்போ இந்த மார்ச்சோட முடிய போகுது. நீங்களாம் வந்து செப்டம்பர் 30க்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் தவறு விட்டுட்டீங்க. இருந்தாலும் இப்போ ப்ரெசென்ட்டில் அதை நம்ம கண்டவுன் பண்ணி நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புக்கு அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்தை பயன்படுத்திக்கோங்க. இதையும் விட்டுட்டிங்கன்னா அடுத்த அசஸ்மெண்ட் இயர் வந்துடும். ஸோ ப்ராப்ளம் தான். ஸோ கரெக்டாக 1080னா என்ன, 1080னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போ எதை ரெனுவல் பண்ணணுன்றதை பார்த்து நீங்கள் ரெனுவல்லாம் பக்காவாக பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் எக்ஸம்ஷன் கேன்சல் ஆகிடும். எக்ஸம்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ITR 7 ஃபைல் பண்ணும்போது டிமாண்ட் ரைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் கேஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டிமாண்ட் யாருக்காச்சும் தவறாக ITR பண்ணியிருப்பாங்க. அந்த ITRல ஏதாவது டிமாண்ட் வந்திருக்கும். அந்த ITR இப்போ ரிவைஸ் பண்ண முடியாது. அது அப்பீல் ப்ராசஸ் போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வந்து அந்த டிமாண்டை நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யாருக்காவது அது தேவைப்பட்டால் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூவில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.